ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீபாஷ்யம் முதல் அத்தியாயம் 3வது பாதத்தினுடைய 7வது அதிகரணத்தை இப்பொழுது பார்க்க வேண்டும். தேவதாதிகரணம் என்று இதற்கு பெயர். முன்பு நடந்த அதிகரணம் 6வது அதிகரணம் பிரமிதாதிகரணம். அதுல என்ன விஷயம் பார்த்தோமே என்றால், அங்குஷ்ட மாத்திர புருஷா, கட்டவரல் அளவுக்கு இருக்கக்கூடிய புருஷன் யார் என்ற சந்தேகம் எழ, ஜீவாத்மாதான் என்று பூர்வபக்ஷி சொல்ல, பரமாத்மாதான் அந்த அங்குஷ்ட மாத்திரன் என்று சித்தாந்தத்துல நாம் பார்த்தோம். அதற்கு மேல சந்தேகம் வந்தது, அங்குஷ்டம் கட்டவரல் அந்த அளவுக்கு பரமாத்மா எப்படி இருப்பார், பரமாத்மா எங்கும் பறந்து இருக்கக்கூடியவராச்சே என்ற கேள்வி எழ, அங்குஷ்டம் கெட்டவரல் அப்படின்றது ஹிருதயத்தினுடைய அளவு. அந்த ஹிருதயத்துல பகவான் இருக்கிறபடினால அவரையும் அங்குஷ்டம் புருஷா அப்படின்னு சொல்றோம் என்று பதில் இருந்தது. அதுக்கு மேலேயும் கேள்வி எழுந்தது, எல்லா பிராணிகளுக்கும் கெட்டவரல் அப்படின்றது இருக்காது, கெட்டவரல் அளவுக்கு ஹிருதயம் இருக்கு, அந்த ஹிருதயத்துல பகவான் இருக்கான், ஆகையினால அவன் அங்குஷ்ட மாத்திர புருஷன் அப்படின்னு சொன்னோம்னா, பிராணிகளுக்குள்ளேயும் எம்பெருமான் இருப்பானே, அந்த பிராணிகளுக்கோ அங்குஷ்டம் அதாவது கெட்டவரல் கிடையாது. சில பிராணிகளுக்கு, யானை பாம்பு போன்ற பிராணிகளுக்கெல்லாம் அங்குஷ்டம் கிடையாது, கெட்டவரல் கிடையாது. அப்போ அந்த அளவுலதான் அந்த பிராணியுடைய ஹிருதயம் இருக்கும், அதுல எம்பெருமான் இருப்பான் அங்குஷ்ட மாத்திர புருஷன். இந்த யுக்தியானது லாஜிக்கானது ஒட்டாது என்ற கேள்வி எழ, இங்க சொல்லப்படுற அந்த அங்குஷ்ட மாத்திர புருஷன் அப்படின்றவன் ஹிருதயத்துல உபாசகனுடைய அனுகிரகத்துக்காக ஒரு வடிவத்தை கொண்டு அந்த எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான். உபாசகர்கள் எல்லாம் மனிதர்கள், மனுஷர்கள் தான் உபாசனம் பண்ண முடியும். எல்லா மனிதர்களுக்கும் அங்குஷ்டம் கெட்டவர்கள் இருக்குமே, அந்த அளவுக்கு தான் அவர்களுடைய ஹிருதயம் இருக்கும். அந்த ஹிருதயத்துல பகவான் எழுந்தருளி இருக்கிறபடியினால அவனை அங்குஷ்ட மாத்திர புருஷன் என்று சொல்லுகிறோம் என்று பிரமிதாதிகரணம் போன அதிகரணத்திலே உடைய முடிவுல இந்த ஒரு யுக்தியை பார்த்தோம். ஆக என்ன இருந்தது போன அதிகரணத்துல, மனிதர்களுக்கு இந்த உபாசனத்தில் பக்தி யோகம் அப்படின்ற இந்த பிரம்ம வித்யை, பக்தி யோகம், உபாசனம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். இதுல மனிதர்களுக்கு அதிகாரம் உண்டு, மனிதர்கள் தான் அதை செய்ய முடியும் என்று பார்த்தோம். உடனே சந்தேகம் எழுந்தது, அப்போ தேவர்களுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா என்ற சந்தேகம் எழுந்தது. மனிதர்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னதுனால இப்ப தேவர்களுக்கு கிடையாது, மனிதர்களுக்குத்தான் அப்படின்னு சொன்னது, அது யானை மற்ற மிருகங்கள்லாம் அது தவிர்த்தது, மனிதர்களுக்காக மட்டும்தான் அப்படின்னு. அந்த தவிர்ப்புல தேவர்களும் அடங்குறார்களா, அவர்களுக்கும் கிடையாதா என்ற ஒரு சந்தேகத்துல அந்த தேவதாதிகரணம் என்ற இந்த 7வது அதிகரணம் எழுகின்றது. இங்க பூர்வபக்ஷி என்ன சொல்றான் என்றால், தேவர்களுக்கு அதிகாரம் கிடையாது, பிரம்ம வித்யையில் உபாசனத்தில் தேவர்களுக்கு அதிகாரம், அவர்கள் இதை செய்யக்கூடியவர்கள் அல்லர்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அர்ச்சித்வம் சாமர்த்தியம் இந்த 2 தன்மைகள் கிடையாது. எந்த ஒரு காரியத்தை செய்யணும்னாலும் சாமர்த்தியம் வேணும், அந்த காரியத்தை செய்யக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த சாமர்த்தியம் வேணும், சக்தி சாமர்த்தியம் வேணும். அதே போல அர்த்தித்வம் வேணும், அந்த பலன்ல அர்த்தித்வம் இருக்கணும். இந்த பலன் எனக்கு கிட்டணுமே அப்படின்ற அர்த்தித்வம் இருந்தால்தான் அந்த செயலையே நாம் செய்வோம். இதான் அர்த்தித்வம் சாமர்த்தியம் அப்படின்னு 2. இது தேவர்களுக்கு கிடையாது என்று பூர்வபக்ஷம். ஏன் கிடையாதுன்னா, தேவர்களுக்கு வடிவமே கிடையாது, விக்கிரகம் என்றதே கிடையாது தேவர்களுக்கு. தேவர்களுக்கு விக்கிரகம் இல்லாதபடினால உடம்பு இருந்தாதான பிரம்மோபாசனத்துல சொல்லப்பட்ட எல்லா நியமங்களையும் அனுஷ்டித்து பக்தியெல்லாம் பண்ண முடியும். ஆக உடம்பே இல்லாதபடினால அவர்களுக்கு சாமர்த்தியம் கிடையாது. உடம்பு இல்லாதபடினால அவர்களுக்கு இந்த சம்சார தாபம் என்பதும் கிடையாது. சம்சார தாபம் இருந்தாதான் இதுல இருந்து விடுபெறணும் அப்படின்ற ஒரு அர்த்தித்வம், இந்த பலன்ல ஒரு ஆசை வரும், மோட்சம் விடுதலை அப்படின்ற இடத்துல ஆசை வரும். ஆக அவர்களுக்கு அர்த்தித்வம் அப்படின்றது, இந்த ஆசை அப்படின்றதும் கிடையாது. உடம்பில்லாதபடினால்தான் ரெண்டுமே, உடம்பில்லாதபடினால்தான் சாமர்த்தியமும் கிடையாது, பக்தியோக அனுஷ்டானம் பண்றது சாமர்த்தியம் கிடையாது. உடம்பில்லாதபடினால இவர்களுக்கு அந்த தாபம் என்பதும் கிடையாது, மோட்சத்துல ஆசை என்பதும் கிடையாது, அர்த்தித்வம் கிடையாது. ஆக இந்த 2 தன்மைகள் அர்த்தித்வம் சாமர்த்தியம் இல்லாதபடியினால தேவர்கள் அதிகாரிகள் அல்லர், இந்த உபாசனத்தில் அவர்கள் அதிகாரிகள் அல்லர் என்று பூர்வபக்ஷம் எழ, சித்தாந்தம் என்ன என்றால், தேவர்களுக்கும் உருவம் உண்டு, வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு தேவர்களுக்கு உருவம் உண்டு என்று. இங்க ஏன் பூர்வபக்ஷி தேவர்களுக்கு உருவம் இல்லை என்று சொல்றான்,
சித்தாந்தத்துல எப்படி அதை ஸ்தாபிக்கிறார் அப்படின்றதுல கொஞ்சம் மீமாம்சா விஷயங்கள், அர்த்தவாதம், மந்திரம் இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய விஷயம். அது இப்ப பார்க்க வேண்டாம். இந்த விஷயம் அப்படின்றத மட்டும் தெரிஞ்சு வச்சுப்போம். சித்தாந்தத்துல என்ன அப்படின்னா, தேவர்களுக்கும் உருவம் உண்டு. அங்க உருவம் இருக்கிறபடியினால தேவர்களால தாராளமா பக்தி யோகம் பண்ண முடியுமே, சாமர்த்தியம் இருக்கு. உருவம் இருக்கிறபடியினாலதான் நம்ம போலவே அவர்களுக்கும் ஜனனம் மரணம் அப்படின்னு எல்லா சம்சார துரிதங்கள், எல்லா துக்கங்கள் தேவர்களுக்கும் உண்டு. அதுல இருந்து விடுபட வேண்டும் அப்படின்ற ஆசை, அந்த அர்த்தித்வம் இருக்கு இல்லையா, அதுவும் இருக்குமே. அதனால சாமர்த்தியம், அர்த்தித்வம் ரெண்டுமே இருக்கிறபடினால தேவர்களும் அதிகாரிகள் தான், அவர்களும் செய்ய தகுந்தவர்கள், பக்தியை செய்ய, உபாசனத்தை செய்ய தகுந்தவர்கள். ஆக தேவர்களுக்கு உருவம் இருக்கு அப்படின்னு ஸ்தாபித்தாரு இல்லையா. அதுக்கு மேல கேள்வி வருது, இப்ப தேவர்களுக்கு உருவம் இருக்குன்னா வேதங்கள் ஆங்காங்கு யாகங்கள் செய்யும் பொழுது இந்திர ஆகச்ச, ஹரிவ ஆகச்சன்னு ஆமந்திரணம் அங்க காண்கிறது. தேவர்களை அழைக்கிறார்கள் யஜ்ஞவாட்டத்துக்கு. ஒரு தேவதை தான், அவனுக்கு உடம்பு இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. உடம்பு இல்லை அப்படின்னா அவர்களை அழைக்கிறதுன்றதுக்கு அர்த்தமே இருக்காது, ஏதாவது அர்த்தம் சொல்லிட்டு போயிடலாம். இப்போ உடம்பு இருக்கு அப்படின்றதும் தெரிஞ்சு போயிடுது. அப்ப அழைக்கிறார்கள், அவர்கள் வரார்கள் அப்படின்னு இருக்கு வேதத்துல. அப்போ எப்படி ஒரு தேவத்தை உடம்பு கொண்டு அது எப்படி பல இடங்கள் பல யஜ்ஞவாட்டத்துக்கு எப்படி போக முடியும்? ஒரே நேரத்துல எவ்வளவு பேரும் யாகம் பண்ணுவா இல்லையா, எப்படி அந்த தேவதையால போக முடியும் என்ற கேள்வி எழ, அப்ப சொல்றார், இந்த லோகத்திலேயே சௌகரி போன்றவர்களுக்கெல்லாம் பல சரீரங்கள் எடுக்கக்கூடிய பலம் இருக்கு அப்படின்னா ஏன் தேவர்களுக்கு இருக்காதா என்று அநேக பிரதிபத்தியாக தர்சனாத் அப்படின்னு இது ஒரு சூத்திரத்தினால சொல்றார் வேதவியாசர். எவ்வளவோ பிரதிபத்திகள், அதாவது சரீரத்தை எடுக்க சக்தி படைத்தவர்கள் தான் தேவர்கள், பல சரீரங்களை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு என்று. அதற்கு மேல மற்றொரு கேள்வி வருது, இந்திரன், வாயு போன்ற தேவதைகளுக்கெல்லாம் உருவம் இருக்கு அப்படின்னா அப்ப நம்ம போலே அவர்களுக்கு அழிவும் உண்டுதானே. நைமித்திக பிரளயம் என்று சாஸ்திரமே ஒப்புக்கொள்ற விஷயம்தான் நைமித்திக பிரளயம் அப்படின்னு. பிரம்மாவினுடைய பகல் பொழுது முடிந்து விட்டதே என்றால் கிருத்தகம், அதே போல கிருத்தகம் எல்லாமே அழிந்து போய்விடும் என்று சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள்ல. அதாவது கிருத்தகம் அப்படின்றது அது அழியாது. அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மேல் லோகத்துக்கு போயிடுவார்கள். இது ஒரு தனி விஷயம். இந்த 17 லோகங்கள், 14 லோகங்கள்ல சில உலகங்கள்லாம் அப்படியே அழிஞ்சே போயிடும். சில உலகங்கள் அந்த மக்களும் அழிஞ்சு போயிடுவார்கள். சில உலகம் உலகம் மட்டும் அழியும், அதுல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் மேலுலகத்துக்கு போவார்கள் என்ற ஒரு விவாகம் இருக்கு. ஆக மொத்தத்துல இந்திரன் அப்படின்றது ஒரு அழியக்கூடிய ஒரு பதவி தானே. இப்போ வேதத்துல பல மந்திரங்கள்ல இந்திரனானவன் சொல்லப்படுறான். அப்போ ஒரு காலகட்டத்துல இந்திரனானவன் இருக்க மாட்டான் இல்லையா. இப்போ ஒருத்தன் இந்திரன் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான், அவன் அழிந்து போயிடுவானே என்றால் அவனை குறிக்கக்கூடிய மந்திரம், அந்த வேதத்துல காணப்படக்கூடிய மந்திரத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் இல்லையா. இந்த இந்திரன் அழிந்து போயிட்டானே என்றால் அப்ப அந்த மந்திரத்துக்கு அர்த்தமே இருக்காது என்ற ஒரு சங்கை எழ, அப்போ எப்படி இப்போ உருவமே இல்லை அப்படின்னா வேற மாதிரி ஒரு தேவதையை கொண்டு போய் ஏதாவது புரிஞ்சுக்கலாம். உருவத்தையும் கொடுத்தாயிடுத்து தேவதைக்கு, அதுக்கு அழிவும் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு போயிடுது. அப்படி இருக்கும் பொழுது இந்த இந்திரனானவன் அழிந்து போயிடுவானே என்றால் அப்போ வேதத்துல இந்திரன் அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தமே இருக்காது என்ற ஒரு சங்கை எழ, அப்பதான் வேதவியாசர் சொல்ற, இந்திரன் அப்படின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு வியக்திய சொல்லல. இந்திரன் அப்படின்றது, இந்திரன்றது ஒரு சாமானியம் அப்படின்னு சொல்லுவார்கள். அதாவது சாமானியம் அப்படின்னா ஒரு பொதுவான தன்மை. இந்திரன் அப்படின்றது இப்போ ஒரு வியக்தியின் இடத்துல இருக்கக்கூடிய தன்மை. அந்த வியக்தி அழிந்து விடுவானே என்றால் மற்றொரு வியக்தியை பிரம்மா மறுபடியும் படைப்பார், அந்த வியக்திக்கும் அதே தன்மை இருக்கும். ஆக இந்திரன்றது ஒருத்தருடைய பெயர் கிடையாது, அது ஒரு பதவி, அது சாமானியத்தை குறிக்கிறது என்று இதுக்குதான் வேதவியாசர் இந்த சாமானியம் அப்படின்றத ஒண்ணு சொல்றார். அதாவது இந்த லோகத்துல கூட மாடு அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, பல கோக்கள் இருக்கு, பல மாடுகள் இருக்கு. எல்லா மாடுகள்லயும் என்ன இருக்கும் அப்படின்னா கோத்வம் அப்படின்ற ஒரு பொதுவான தன்மை இருக்கும். அதே போல ஒரு கோ அழிஞ்சு போயிடுதுன்னா கூட அதுக்காக உலகத்துல மாடே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா. அதே போலதான் இந்திரன் இவன் அழிந்து போனா கூட மறுபடியும் அதே தன்மைகளை கொண்டு அதே உருவத்தை கொண்ட மற்றொரு இந்திரனை பிரம்மா படைக்கிறபடினால இப்ப வேதத்தினுடைய அந்த மந்திரத்துக்கு அர்த்தமே கிடையாது அப்படின்னு ஆகாது இல்லையா. இந்த இந்திரன் அழிந்து போனா கூட மற்றொரு இந்திரன் படைக்கிறபடியினால அந்த வேத மந்திரத்துக்கும் இந்திரன் இங்கே வா, இந்திர ஆகச்சு அப்படின்னு சொன்னானா அந்த வேத மந்திரத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று வேதவியாசர் உரைக்க, அதுக்கு மேல மறுபடியும் சந்தேகம் வந்தது. அப்ப இந்திரன் அழிந்து விடுவானே என்றால் அப்ப என்ன பண்ணணும், பிரம்மா சதுர்முக கடவுள் மறுபடியும் அந்த வேத மந்திரத்தை கொண்டு, வேத மந்திரத்துல இந்திரன் எப்படி சொல்லப்பட்டிருக்கானோ
அதே வடிவத்துல ஒரு மத்தொரு இந்திரனை படைக்க வேண்டும் பிரம்மா. சரி, மகா பிரளயத்துல இந்த சர்வ பிரளயத்துல இந்திரன் எப்படி அழிந்து விடுவானோ அதே போல பிரம்மாவே அழிந்து விடுவாரு. அப்போ எந்த சொற்கள் எதுவுமே இருக்காது. இப்போ வேதம்ன்றது என்றென்றைக்கும் இருக்கக்கூடிய அபௌருஷேயம் நித்தியம் அப்படின்றது, அந்த நித்தியம் அப்படின்ற ஒரு தத்துவம், வேதமானது நித்தியமான தத்துவம் என்றது ஒட்டாது. ஆதி காலத்துல யாருமே இருக்க மாட்டார்கள் வேத சப்தத்தை கொண்டு படைக்கக்கூடிய ஒருத்தர் என்று இருக்க மாட்டாரு என்று கேள்வி கேட்ட அப்பவும் பதில் என்ன அப்படின்னா, அப்பவும் பகவான் என்றவன் இருக்கான். அந்த பகவான் தான் என்ன பண்றான் அப்படின்னா, யோவை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை என்று யோ பிரம்மாண விதஜாதி பூர்வம் யோவை வேதாம்ச பிரகினோதி தஸ்மை தம்மஹதேவம் ஆத்ம புத்தி பிரசாதம் மூக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே என்ற வாக்கியத்தை எம்பெருமானான் எடுத்து காண்பிக்கிறார். அந்த பகவானானவன் பிரம்மாவை படைக்கிறான், அவனுக்கு வேதங்களையும் கொடுக்கிறான். முன்பு இருந்த கல்பத்துல என்ன ஒரு வேதமானது ஓதப்பட்டதோ அதே வேதத்தை தான் பகவான் மறுபடியும் கொடுக்கிறான். இதுதான் வேதத்தினுடைய அப்பௌருஷேயத்துவம். நித்தியத்துவம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, முன்பு இருந்த கல்பத்துல என்ன ஒரு வேதமானது ஓதப்பட்டதோ அது இந்த கல்பத்தினுடைய ஆதியில பிரம்மாவுக்கு கொடுக்கறான், இந்த சிருஷ்டினுடைய ஆதியில பிரம்மாவுக்கு கொடுக்கறான். அந்த பிரம்மா என்ன பண்றான் அப்படின்னா, இந்த கல்பத்துல தன்னுடைய அந்த கல்பத்துல மற்றவர்களுக்கும் அதை பிரவர்த்திப்பிக்கிறான். அதுக்கப்புறம் கல்பம் என்றால் பிரம்மாவுடைய ஒரு பகல் பொழுது இல்லையா, அந்த பொழுது அழிந்த பிறகு ஒரு அவாந்தரமான பிரளயம், நைமித்திகமான பிரளயம் வரும். அப்ப இந்திரன் எல்லாமே அழிந்து விடுவார்கள். அப்பொழுது பிரம்மா மறுபடியும் என்ன பண்றான், அடுத்த இந்த சிருஷ்டியின் பொழுது, அடுத்த தன்னுடைய பகல் பொழுதின் பொழுது மறுபடியும் ஒரு இந்திரனை படைத்து, இல்லாட்டி இந்திரன்றவன் அவனுக்கு ஒரு மன்வந்திர காலம் தான், அது உள்ளே நிறைய இந்திரர்கள் அழிந்து விடுவார்கள். எப்பெல்லாம் அந்த தேவதை அழியறதோ பிரம்மா என்ன பண்றான் அப்படின்னா, மறுபடியும் அந்த வேத மந்திரங்களை கொண்டு அதே உருவத்துல இன்னொரு தேவதைய, அது இன்னொரு வியக்திய அந்த ஸ்தானத்துல படைக்கிறான். ஆகையினால வேதத்துல இருக்கக்கூடிய எந்த பாகத்துக்கும் அர்த்தமில்லாத ஒரு பாகம் அப்படின்னு இருக்காது. எப்பொழுதும் அந்த பாகங்களுக்கெல்லாம் அர்த்தம் என்பது இருக்கின்றது. ஆக இங்க நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, வேதமானது அபௌருஷேயம் நித்தியம் அப்படின்னா, போன கல்பத்துல என்ன ஒரு வேதமானது ஓதப்பட்டதோ அதேதான் இப்பொழுதும் ஓதப்படுகின்றது. புதுசா யாருமே ஒண்ணு சொல்லல, பகவான் கூட புதுசா ஒண்ணு சொல்லல, ஏற்கனவே இருக்கக்கூடியதான் கொடுக்கிறான். இதுதான் வேதத்தினுடைய அபௌருஷேயத்துவம் நித்தியத்துவம் அப்படின்றது. அதே போல வேதத்தினுடைய அர்த்தம் இருக்கு இல்லையா, அந்த அர்த்தமும் நித்தியம் அப்படின்றது பிரபாகதா நித்தியம் என்று சொல்லுவார்கள். வேதத்துல இந்திரன் ருத்ரன் அப்படின்னு தேவதைகள்லாம் சொல்லப்படுறதே என்றால், அந்த தேவதைகள்லாம் அந்த வியக்தி அதே ஆளானவன் அப்படியே இருக்க மாட்டான், அவன் அழிஞ்சு போயிடுவான். ஆனால் அந்த ஆளினுடைய தன்மை இருக்கு இல்லையா, அந்த தன்மையானது அப்படியே தொடரும். இந்த வியக்தி இல்லைன்னா மற்றொரு வியக்தி இடத்துல அதே தன்மையானது தொடரும். இதுதான் அர்த்தத்தினுடைய நித்தியத்துவம் என்று சப்தம் வேதம் அதனுடைய நித்தியத்துவம் அதையும் பார்த்தோம். வேத சப்தத்தினுடைய பொருள் அதுவும் இவ்வாறு நித்தியமாக இருக்கின்றது என்பதையும் பார்த்தோம். ஆக இந்த தேவதாதிகரணத்துல என்ன பூர்வபக்ஷம், தேவதைகளுக்கு இந்த மோட்ச சாதனம், இந்த உபாசனத்துல அதிகாரம் கிடையாது என்று பூர்வபக்ஷம் எழ, தேவர்களுக்கும் உடம்பு இருக்கு, அவர்களுக்கும் சாமர்த்தியம் இருக்கு, இதை செய்யறதுக்கு சாமர்த்தியம் இருக்கு. அதே போல அர்த்தித்வம், அவர்களுக்கும் சம்சார துக்கம் இருக்கு, அதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற ஆசை இருக்கு. ஆகையினால தேவர்களுக்கும் இந்த மோட்ச உபாயத்துல அதிகாரம், பக்தி உபாசனத்துல அதிகாரம் இருக்கு என்று இந்த 7வது அதிகரணம் தேவதாதிகரணத்துல சாதித்தார் வேதவியாசர். அதுக்கப்புறம் 8வது அதிகரணம் மது அதிகரணம் அப்படின்னு, இதுவும் தேவதைகளுடைய விஷயத்துலதான் விசாரம். சில வித்யைகள் இருக்கு, மது வித்யா அப்படின்னு போன்ற சில வித்யைகள் இருக்கு. இந்த வித்யைகள்ல உபாசியமாக உபாசிக்கப்படுமவையாக யார் சொல்லப்படறா அப்படின்னா, தேவதைகளே. இந்திரன் இல்ல, வசு அப்படின்ற தேவதை, ஆதித்யன், மருத்கணங்கள், சாத்திய கணங்கள், இது போன்ற தேவதைகளே ஒரு வித்தியில உபாசியர்களாக, உபாசிக்க தகுந்தவர்களாக சொல்லப்படுகின்றார்கள். அந்த உபாசனத்துக்கு என்ன பலம் என்றால், அந்த பதவியே தான் வசு என்கிற பதவி, ஆதித்யன் என்கிற பதவி, இப்படிப்பட்ட சில வித்யைகள் இருக்கு. ஆக அந்த வித்யைகள்ல உபாசியர்கள் யாரு? தேவதைகள். அதுக்கு பலம் என்ன? அந்த பதவி. இப்படிப்பட்ட வித்யில அந்தந்த தேவதைகளுக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா என்ற விசாரம் இந்த 8வது அதிகரணம் மது அதிகரணம் என்ற அதிகரணத்திலே செய்யப்படுகின்றது. பூர்வபக்ஷி சொல்றது என்ன அப்படின்னா, அந்த தேவதைகளுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன்னா இந்த வித்யில, இந்த உபாசனத்துல உபாசிக்கப்படுபவன் யாரு? அந்த தேவதையே தான், வசு ஆதித்யன் அப்படின்ற தேவதையே தான். என்ன பலன் அப்படின்னா அந்த பதவிதான். இந்த மது வித்யால என்ன பலன் பேசப்படுறது அப்படின்னா,
சூரியன் இருக்கானே ஆதித்யன், அவனுடைய ரஷ்மிகள் கிரணங்கள் அதெல்லாம் பரம போக்கியமாக இருக்குமா. அந்த பரம போக்கியமான அந்த சூரியனை ஏததேவ அமிர்தம் திருஷ்டுவா திருப்பியந்தி என்று அதை பார்த்து கொண்டு இவர்கள்லாம் இன்பம் எய்துவார்களாம். யாரு? இந்த வசு ஆதித்யன் அப்படின்ற அந்த பதவியில் இருக்கக்கூடியவர்கள்னா அதை பார்த்து கொண்டே இன்பம் எய்துவார்கள் அப்படின்றதுதான் இந்த வித்தியினுடைய பலமாக சொல்லப்படுறது. அவங்க பூர்வபக்ஷி என்ன கேட்கறான் அப்படின்னா, இந்த வித்தியில உபாசியர்கள் தாங்களே, அப்ப எப்படி தங்களை தாங்களே உபாசனம் பண்ணுவார்கள்? மனுஷர்கள் தங்களை உபாசனம் பண்றதா இருந்தா புரியறது. ஆதித்யன் என்கிற தேவதை, வசு என்கிற தேவதை அது தன்னையே உபாசனம் பண்ணுமா? அது ஒவ்வாதே. ஆகையினால இந்த வித்தியில அந்த தேவதைகளுக்கு அதிகாரம் கிடையாது. அதே போல பலம் என்ன இந்த வித்தியைக்கு? அந்த ஆதித்ய கிரணங்களை அனுபவிப்பது, அந்த பதவியை எய்தி ஆதித்ய கிரணங்களை அனுபவிப்பது. அதுதான் ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காளே, அந்த பதவியில தானே ஏற்கனவே இருக்கார்கள் இவர்கள். அப்படி இருக்கும் பொழுது பலனும் கைகூடியாச்சுன்னா அந்த பலத்துக்காக எதுக்கு உபாசனத்தை செய்ய போறார்கள்? இந்த ரெண்டு காரணத்தினால இந்த மது வித்தியை போன்ற வித்தியைகள்ல அந்தந்த தேவதைகளுக்கு அதிகாரம் கிடையாது. என்ன ரெண்டு காரணம்? தாங்களே உபாசியர்களாக இருக்கிறபடினால. அதே போல பலம் என்னன்னா, அந்த பதவிதான் பலம், அது ஏற்கனவே கிட்டியாச்சு. ஆகையினால பலமும் இல்லாதபடினால உபாசனம் பண்ண மாட்டார்கள், அதிகாரிகள் கிடையாது என்ற ஒரு சங்கை, ஒரு பூர்வபக்ஷை பட்சம் என்ற அங்க வேதவியாசர் உரைக்கிறார். இந்த மது வித்யா போன்ற வித்தியைகளிலும் கூட அந்தந்த தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டு. ஏன் என்றால் இங்க உபாசியர்கள் வெறும் தாங்கள் மட்டும் கிடையாது, இங்க உபாசியம் பிரம்மம் தான். அதனால்தான் இது பிரம்மோபனிஷதம் அப்படின்னே சொல்லப்படுறது. இந்த பிரம்மோபனிஷத் என்றே சொல்லப்படுறது இந்த மது வித்தியானது. அந்த பிரம்மம் இருக்கு இல்லையா, இந்த தேவதைகளுக்கு அந்தர்யாமியாக இருக்கிறது அந்த பிரம்மம். அதுவும் ரெண்டு விதமா அந்த பிரம்மத்தை உபாசனம் பண்ணணும். ஆதித்யன் வசு அப்படின்ற அந்த தேவதை வடிவத்துல இப்பொழுது அந்த ஆத்மா இருக்கு. ஏன்னா இதெல்லாம் ஒரு பதவி அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லையா. அப்ப ஆதித்யன் அப்படின்ற பதவியில ஒரு ஆத்மா இப்ப இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு அந்தர்யாமியாக பகவான் இருக்கான். இதே ஆத்மா ஜீவாத்மா முன்பு பிரளய காலத்துல எப்படி இருந்திருக்கும்? இந்த பதவியெல்லாம் இல்லாத பொழுது பிரளய காலத்துல இறகுடிந்த பக்ஷி போல பிரளயத்துல இருந்திருக்கும் இல்லையா. அப்பவும் அதுக்கு அந்தர்யாமியாக பகவான் இருக்கான். அந்த பிரம்மத்தை தான் உபாசனம் பண்ண சொல்றது இந்த மது வித்தியில. ஆக ஆதித்யன் உபாசியன் அப்படின்னா நேர வெறும் அவன் மட்டும் உபாசியன் கிடையாது, அவன் மட்டும் உபாசிக்க தகுந்தவன் கிடையாது. இப்ப ஆதித்ய வடிவத்துல வசு வடிவத்துல இருக்கக்கூடிய அந்த தேவதைக்கு அந்தர்யாமியாக இருக்கிற பகவான் அவன் தான் உபாசியன். ஆனா வெறும் அத்தோட மட்டும் நிக்கல. இந்த ஆதித்யனோ வசுவோ இப்பொழுது இந்த உடம்பு எடுத்துட்டு இருக்கார்கள், பிரளயத்துல உடம்பாற்று இருப்பார்கள் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு அந்தர்யாமியான பகவானை உபாசனம் பண்ண வேண்டும் என்று கடைசியில இது எல்லாமே பகவத் உபாசனம், பிரம்ம உபாசனம் தான். ஆக முதல் யுக்தி சொன்னாலையா பூர்வபக்ஷி, அது அடிபட்டு போயிருது. வெறும் இவர்கள் மட்டும் உபாசியர்களாக இருந்தார்கள் என்றால் அப்போ எப்படி தன்னை தானே உபாசனம் பண்ண முடியும் கேள்வி வரும். இவர்கள் உபாசியர்கள் கிடையாது. உபாசியகா, உபாசியன் அப்படின்னா உபாசிக்கப்படுபவன். இவர்கள் உபாசனத்துக்கு விஷயம் கிடையாது. யார் உபாசிக்கப்படுபவன்? பிரம்மம் தானே. ஆக முதல் கேள்விக்கு பதில் வந்தாச்சு. இரண்டாவது என்ன யுக்தி, என்ன ஒரு கேள்வி இருந்தது என்றால், பலன் ஏற்கனவே எய்தியாச்சு, இவர்கள் தங்களுடைய பதவியில தானே இருக்கார்கள், அப்ப எதுக்கு பதவி ஆசைப்பட போறார்கள் என்ற கேள்வி கேட்டு அதுக்குதான் சொல்லப்படுறது. இங்க பலமும் கூட பகவான் தான் உபாசிக்கப்படலாம். ஆகையினால இங்க பலமும் கூட மோட்சம் தான். அதுதான் கடைசி பலன். அதுல இந்த மறுபடியும் வசு ஆதித்யன் அப்படின்ற பதவியில சில நாள் இருந்து கொண்டு அதுக்கப்புறம் மோட்சம் போகணும்னு ஆசை இருந்ததுன்னா அப்ப இந்த உபாசனம். ஆக இந்த மாதிரி ஒரு பலனை கூட தாராளமா கருதுவார்களே. சில பேர் இப்ப வசுவாக இருக்கார்கள், ஆதித்யனாக இருக்கார்கள், அவர்களுக்கு மேற்கொண்டு இந்த அனுபவம் கொஞ்சம் நீடித்து ஆனா அதுக்கப்புறம் பகவானை போய் அடையணும் அப்படின்னு இருக்கிறவர்கள் தாராளமா இந்த உபாசனத்தை பண்ணலாம் இல்லையா. அதனால தன்னுடைய பலன், அந்த பதவியானது இப்போது இருந்தா கூட அந்த பதவியானது நீடித்து விட்டு அதுக்கப்புறம் பகவானை போய் அடையணும். இந்த மாதிரிலாம் திருமங்கை ஆழ்வார் நிறைய பாடுவார். புண்ணுலகாண்டு பின்னும் வெங்கதிர் வருதி வட்ட தூடு போய் விளங்குவாரேன்னு இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய பலனா சொல்லிடுவார். திருநீர்மலையில கூட இந்த மாதிரி பாட்டுலாம் வருது. பல இடங்கள்ல, பல திவ்யதேசங்கள்ல இந்த மாதிரி பாட்டுலாம் திருமங்கை ஆழ்வார் அருளி செய்வார். இந்த லோகத்தில் இருக்கக்கூடியதெல்லாம் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்பெருமான் திருவடிகளை போய் அனுபவிப்பார்கள் அப்படின்றதுதான். அந்த ரீதி போலதான் இருக்கீங்க இங்க மது வித்தியில. இந்த மாதிரி இந்த வசுவா ஆதித்யனோ தன்னுடைய பதவியை இன்னும் நீண்ட காலம் ஆண்டு விட்டு அதுக்கப்புறம் பிரம்மத்தை போய் அடைவான் அப்படின்ற பலம் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பலத்தை அடையறதுக்கு தாராளமா இவன் பிரயத்தனப்படுவானே வசுவா ஆதித்யனோ. ஆக என்ன ரெண்டு பதில் இங்க உபாசியன் யார் அப்படின்னா பிரம்மம் தான் இங்க உபாசியம், தான் உபாசியம் கிடையாது அப்படின்னும். பலம் என்னது அப்படின்னா வெறும் அந்த பதவி மட்டும் பலன் கிடையாது. இப்போ அந்த பதவியில இருந்தா கூட அந்த பதவியினுடைய ஒரு நீடிப்பு
அதற்கு பிறகு பிரம்ம பிராப்தி இவ்வளவு பலம் இருக்கிறதுனால அந்த பலத்துல தாராளமா இவர்களுக்கும் ஆசை இருக்கும், இவர்கள் அந்த உபாசனத்தை செய்ய தகுந்தவர்கள் தான் என்று. ஆக இந்த மது வித்தியில இந்த மாதிரி சில மது வித்யா போன்ற வித்தியைகள்லயும் தேவதைகளுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்றத ஸ்தாபித்தார். ஆக நம்ம பார்த்த இந்த 7, 8 2 அதிகரணங்கள்ல தேவதாதிகரணம், மத்வதிகரணம், இந்த 2 அதிகரணங்கள் என்ன ஸ்தாபிக்கப்பட்டது அப்படின்னா பிரம்மோபாசனத்தில் தேவதைகளுக்கும் அதிகாரம் உண்டு என்று. இதோட தொடர்பாகவே அடுத்த அதிகரணம் 9வது அதிகரணம். இது கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலான அதிகரணம், அடுத்த அதிகரணமானது. ஆனா இது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல இருந்து இந்த காலத்திலையும் கூட ராமானுஜ சம்பந்தத்தோட இருக்கிறவர்கள், ராமானுஜ சம்பிரதாயத்தில் இருக்கிறவர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அதிகரணம் இது. அதே போல இந்த காலத்துல இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு இது இந்த சிக்கலை அவிழ்த்து விடக்கூடிய அதிகரணமாகவும் அடியனுக்கு தோன்றுகின்றது. அதனால அடுத்த அதிகரணத்தையும் அவசியம் ஸ்ரத்தையுடன் கேட்குமாறு பிரார்த்தித்து இப்பொழுது அமைகின்றேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.